இந்த மாதத்தில் ஸ்தோத்திரம், இயேசு நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். எல்லாருக்கும் பாருங்கள், இந்த நாளில் நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம், எல்லா செல்வங்கள் இருந்தாலும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நாளில் கூட நிறைய பேருக்கு எந்த விதத்தில் அது பலவீனம், உடல் சுகவீனம், பணத்தில் பலவீனம், இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதத்தில் அவர் பரிகாரியாக இருக்க போகிறாராம். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எரேமியா 15:11 நாம் வாசிப்போம். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இன்றைக்கு பலவிதத்தில் அலசடிப்பில், வியாதியில், கொள்ளை நோயில், துன்பத்தில், நெருக்கத்தில், பாரத்தில் மீந்திருப்பவர்களாகிய நமக்கு நன்மை செய்யும் மாதம் இது. தீமை அனுபவித்த நமக்கு நன்மை கிடைக்கும் மாதம் இது. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் இந்த 2 காலம் என்ன பார்க்க போகிறோம். நான் சத்ருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். நாம் ஒன்றும் செய்வேன், அவர் என்ன செய்வாரா? எதிர்பட போகிறார். எதிர்பட்டு அவர் சகாயராய் தீவிரிக்க போகிறார். அது நாம் இந்த நாளில் நாம் அதிகமாக தியானிக்க போகிறோம். அவர் சொல்லுகிறார், யாருக்கு செய்வார், யாருக்கு சகாயம் செய்வார், எப்படி செய்வார்? சகாயராய், பரிகாரியாய், தீர்வு காணுகிறவாய். பரிகாரி என்று சொல்லும்பொழுது தீர்வு காணுகிறவராக இருக்கிறார். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக, உங்களுக்காக, உன் தனிப்பட்ட காரியங்களுக்காக நான் கர்த்தர். உன் சத்துரு எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற கால நேரம் இது. வேண்டியவர்கள் எடுத்துக்கொள்ளுவோம். ஆமேன், அல்லேலூயா என்று சொல்லி அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு எனக்கு இந்த வார்த்தையை அதிகமாக என்னோட இருந்து பலப்படுத்தினார். உனக்காக நான், உன் பிள்ளைகளுக்காக நான் கர்த்தராகி நான் சத்துருக்கு ஏற்பட்டு உனக்கு சகாயம் செய்யும் காலமாக இருக்கிறது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இஸ் இஸ் டெஃபினெட்லி, இட்ஸ் ட்ரூலி, பிஹோல்டு, இப்பொழுதே இதோ என்று சொல்லுகிறேன். சரி, ஏசி 50 எடுக்க வேண்டாம். ஏசி 59:19 சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற மாதம் இது. யாத்ராவும் 15:26 பார்க்குறோம். ஸோ நம்ம அது நான் வெள்ளிக்கிழமையில் இந்த வார்த்தைகளை வாசித்து இதை புசித்து வியாதியஸ்தர்களுக்காக இந்த காரியங்களை பிடித்து நாங்கள் தியானித்தோம். அந்த ஸ்தோத்திரம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் 2ஆம் தரம் விளம்பி அதை உறுதிப்படுத்தினார். ஆகவே பரிகாரியாகி அவர் எப்படி சகாயராய் வரப்போகிறார், சகாயராயிருந்து பரிகாரியாய் எப்படி நம்மோட தீர்வு காணுகிறார், எந்தெந்த காரியங்கள். 3 வேத புருஷர்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவது மோசே. சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணம் போக சூர் வனாந்திற்கு புறப்படும் பொழுது என்ன நடந்தது? யாத்ராகமம் 15:22 வாசிப்போம். முன்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். தண்ணீர் கிடைக்கல. தண்ணி இல்லைன்னா வாழவே முடியாதுல்ல. ஹல்லேலூயா. ஒரு நாள் நமக்கு மோட்ரு இதுவானாவே என்ன பண்ண முடியல. ஸ்தோத்திர, குளிக்க தண்ணியிலே ரொம்ப கஷ்டப்படுறோம். 2ஆவதாக அந்த வேளையில் 24ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். வாழ்க்கை கசப்பு, வெறுப்பு, ஸ்தோத்திரம், முறுமுறுப்பு இதெல்லாம் வருது. தண்ணீர் கசப்பான உடனே அங்கே பாருங்கள், யாருக்கு விரோதமாக பேசினாங்க? ஆனால் இவங்க தெரியல. ஆனால் ஊழியக்காரையும் ஊழியங்களையும் குறித்து முறுமுறுக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அந்த கசப்பு, ஏன் அந்த காரியம் நிகழ்ந்தது? அடுத்த வசனம் என்ன பண்ணால் பாருங்கள், தேவனுடைய தாசர்களாகிய ஊழியர்கள் இருக்கிறோம். அதே போல் நாமும் பிள்ளைகளுக்காக முன்னே நிற்கணும். பெரியவர்கள், பிதாக்கள், தகப்பன்மார், தாய்மார், ஸ்தோத்திரம். கசப்பு வருதாவா, போராட்டம் வருதா, நிந்த வருதா, அவமானம் வருதா? பரிகாரிய ஆண்டவர் மாறினா நாம் முன்னாடி நிற்கணும். அல்லேலூயா. மதுரமாய் மாற வேண்டும் என்றால் நாம் கிரியை செய்ய வேண்டும். அந்த மரத்தை நாம் ஸ்தோத்திரம் என்ன பண்ணார்? அவர் தண்ணீர் போட்ட உடனே மதுரமாய் மாறிட்டு அங்கே அவர்களுக்கு ஒரே
நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை என்ன பண்ணாராம். அப்போ நமக்கு சோதனை உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை சோதித்த பின் தான் போடும். ஒரு பிள்ளையை நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் பள்ளிக்கூடம் அனுப்புகிறீங்க, எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டுறீங்க. எக்ஸாமுக்கு வேண்டியதை ஃபீஸை கட்டி தான் எக்ஸாம் எழுத வைக்கிறோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சோதனை காலம் உண்டு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டு விட்ட வந்தனே, எனக்கு ஏன் இந்த நிந்தை என்று கேட்காதீங்க. அவமானம், பிரச்சனை, பாடுகள், தனிமை, குறைவுகள் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஊழியர்களையோ நம்முடைய பெற்றோர்களையோ நாம் முறுமுறுத்து வேதனைப்படுத்தக்கூடாது. ஸ்தோத்திரம். இதை நாம் மிக கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திரம் 15:26 வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். சகாயராய் இருக்கிற தேவன் நமக்கு பரிகாரியாய் செயல்பட அவர் வாஞ்சிக்கிறார். நாம் என்ன பண்ணுகிறோம்? சத்தத்தை கேட்கிறோம். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த சத்தத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். அந்த சத்தத்தில் உள்ள உரிமையின் உருவாக்குதலுக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஸ்பாபங்களையும் உங்களுடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் பிறகு என்ன நடக்குது அதை நம் ஒவ்வொரு காரியமாக பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 15:27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஏலிமுக்கு வந்த உடனே எங்களுக்கு நீரூற்று கிடைக்குது, பேரிச்ச மரம் கிடைக்குது. அல்லேலூயா. ஒரு சோதனைக்கு பின்பு ஒரு 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 பெரிய ஒரு கிருபை நிறைந்த ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்குது. ஏலிம் கிடைச்சிது. அல்லேலூயா. அங்கே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் கூட ஸ்தோத்திரம் வருகிற நேரத்தில் முறுமுறுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஊழியரை பார்த்தோ, தகப்பனை பார்த்தோ, தாயை பார்த்தோ, சூழ்நிலை பார்த்தோ, பணக்குறைவை பார்த்தோ, மற்றவர்களை பெரியவர்களை பார்த்தோ நாம் முறுமுறுக்காத படிக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அந்த சோதனையில் சாதனையாக மாற்றிக்கொள்ள நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவதாக ஆசாவை குறித்து பேசுகிற 2 நாளாகமும் 16:12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். எப்படி ஆசாவுக்கு பாஷா எதிர்த்து வந்த பொழுது அவன் செய்த கிரியைகளை பார்க்கும் பொழுது யுத்தங்கள் நேரிடுகிறது. அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவலரிலே வைத்தான். இதெல்லாம் வாசிப்பான். அல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் ஆண்டவரை சாராது நம் மக்களை சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு வருகிற ஜென்ம ஸ்பாவங்கள் வெளிப்படுது பாருங்க. ஆசாவினா 11 வாசிப்பா 11:12 தான் அந்தமான, அதாவது தொடக்கத்திலும் முடிவிலும் ஆதியோடு அந்தமான நடவடிக்கை எல்லாம் ராஜாக்கின் எழுதியிருக்கிறது. வியாதி கண்டு அல்லேலூயா அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிற்று. இவன் அல்ல பாருங்கள், அவன் சார்ந்து கொண்டது. யுத்தம் வரும்பொழுது, நாம் பிரச்சனை வரும்போது, எதிர்ப்பு வரும்போது, குடும்பத்தில் அலக்கழிப்பு வரும்போது நாம் யாரை சார்ந்து கொள்கிறோம்? எதை சார்ந்து கொள்கிறோம்? அதற்கு உடனே பரிகாரியை தேடுறோம். பணம் கிடைக்குமா? இல்லை இந்த டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல் முதலாவது. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? ஆசா நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் வியாதியிலே கர்த்தரை அல்ல பரிகாரியே. நாம் தீர்வு காணுகிற ஒருவர் தான். நம்முடைய எந்த நிந்தையிலும், அவமானத்திலும், கேஸிலும், காரியங்களிலும், குழப்பத்திலும், தனிமையிலும், ஏக்கத்திலும் காரியங்கள் அவங்க பல காரியங்கள் நாம் செய்ய நிர்ணயிக்கும் பொழுது நாம் யாரை பார்க்கிறோம்? யாரை தேடுகிறோம்? உலக பரிகாரிகளே தேடுகிறோம். அதனால் அவன் என்ன செய்தான்? ஆசா தான் அரசாண்ட 41ஆம், அப்போ 39 வந்தது 2 வருஷம் அவன் உலக பரிகாரியே தேடணும். நம்முடைய காலகட்டத்தில் நாம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? அவன் என்ன மரித்து தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்தான். ஆசாவுடைய நிலை. அங்கே மோசே
கர்த்தர் நோக்கி பார்த்த பொழுது அங்கே அவர் ஸ்தோத்திரம் ஏலிம் கிடைச்சிது. அல்லேலூயா. ஆக நாம் யாரை திருப்திப்படுத்தி, யாரை சார்ந்து, யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம் நாம் சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். இங்கே எலிசாவின் காலத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, நாம் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தான், ஆனால் தண்ணி கெட்டதாக இருக்குது, நிலம் பாழாக இருக்குது என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது அவன் ஒரு புது துருத்தியை. அப்போனா நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் பாழ்கடிக்கப்பட்டிருக்கிறதோ, கெட்டு போயிருக்கிறதோ நிலைகள், அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்? புது தோண்டி பழசே எடுக்கக்கூடாது. நம்மை சுத்திகரித்து நம்மை ஆண்டவருக்கு முன்பாக வைக்க வேண்டும். நேற்றைய தினம் இருந்த பரிசுத்தம் அல்ல. ஒவ்வொரு நாள் ஊழியக்கார் சொல்கிறதில்ல, தாய் தோப்பம் சொல்கிறதில்ல, ஒரு டீச்சரோ மாணாக்கரோ நல்லா படிச்சியா, இன்னும் படி அப்படி நம்மை சொல்வதல்ல. உள்ளான நீ எங்கே போன, என்ன வந்த, யாரையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். புது துருத்தி எடுத்து உப்பு போட்டு அதிலே தேவனுடைய கிருபை, வரங்கள், வல்லமை, வசனம், தெய்வ பிரசன்னம், தேவனுடைய ஆலோசனை போட்டு அவனிடத்தில் வந்தபோது அவன் எலிசா என்ன நீரூற்றண்டிக்கு போய் உப்பை அதிலே போட்டு, உப்பு ஜீவனுள்ள கற்கள், சோத்திரம். இதில் பார்க்குறோம், நீரூற்றண்டைக்கு போ, கோ ஃப்ரெண்ட், போ, முன்னாடி போ. பெண் என்ன செய்ய, போடு, கொட்டு, உப்பு என்ன செய்யணும், போடணும். இங்கே எலிசா ஒரு காரியத்தை செய்தார். இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஊழியக்காரங்க சொல்கிற வார்த்தையை மனுஷராகிய, தேவ மனுஷர்களாகிய நாம் கேட்டு அப்படி விட்டு விடுகிறோம். விசுவாசிக்கணும். ஒன்றுமே தடையும் இருக்காது. கால் எடுத்து வை, இந்த காரியத்தை செய் என்று தேவ தூதர்களாக, ஊழியர்களாக, தேவனுடைய வாயாக இருக்கிற தேவனுடைய மக்களுடைய காரியத்தை அப்படியே கீழ்ப்படினோம். அதுதான் இன்றைக்கி ஏன் நமக்கு தெய்வீக சுகம் கிடைக்கல. வாங்கினா வந்துடணும். நம்ம வீட்டில் போட்டு படிக்க போட்டு படுத்துக்கிறோம். உடனே முதல் போய் ஆரோக்கியத்துக்கு வேண்டிய மக்களை நாம் பார்க்குறோம், மருத்துவர்களை பார்க்குறோம், மருந்துகளை பார்க்குறோம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் இனி நம்ம என்ன பண்ணணுமா, எவ்வளோ மருந்து சாப்பிட்றோம்ல. நீங்கள் யோசித்து பாருங்களேன், இந்த டயாலிஸ் பண்ணுறது, இது கிட்னி ஃபெயிலியர் எப்படி வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி நிறைய வியாதிகள் அதே மாதிரி தான் உலகத்தில். இன்றைக்கி கொந்தளிப்பு, கொக்கரிப்பு, ஸ்தோத்திரம், இந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலைக்கு அடுத்தது இந்த பெண் கொலை, இதெல்லாம் பார்க்கும்பொழுது, டாக்டர் அவங்க கொலை, இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் வேதத்தின் வார்த்தைக்கு ஒத்து நாம் கீழ்ப்படி நடக்கலை. ஊழியர்கள் அதை எடுத்து அந்தந்த காலத்துக்கு நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம கீழ்ப்படியும் போது ஆரோக்கியமும் சமாதானமும் சௌக்கியமும் அமைதலும் தெய்வீக கிருபைகளும் நமக்கு ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், நீரூற்றுக்கு முன்னே போய் உப்பை தட்டி விடு என்று சொல்கிறார். இதில் பார்க்கிறோம், அது ஆரோக்கியமாயிற்று. 2 ராஜாக்கள் 2:22 ஆரோக்கியமாக நிறைய வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பூமியிலே பரிகாரத்தை கர்த்தர் எந்தெந்த விதங்களில் வைத்திருக்கிறார் அதை நாம் பார்க்க போகிறோம். பூமியிலே பரிகாரத்தை கர்த்தர் எந்தெந்த விதங்களில் வைத்திருக்கிறார் நமக்கு தெரியும்தான். சங்கீதம் 107:20 என்னது, வசனத்தை அனுப்பி. அப்போ அந்த வசனத்தை நாம் தெரிந்திருந்தால் தானே அனுப்ப முடியும் இல்லையா? ஒரு 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 வியாதியஸ்தராக ஜெபம் பண்ணுன்னா, ஆண்டவரே அந்த வியாதியை சுகமாக்குங்க, பலப்படுத்துங்க, அவர் எவ்வளோ நாள் பாடுபட்டிருக்காரு இப்படி சொல்கிறார். ஆனால் அதற்கேற்ற வார்த்தைகளை சொல்லி 107:20 என்ன சொல்கிறார், அவர் வசனத்தை அனுப்புகிறார். அது வெறுமையாக திரும்பாது என்று சொல்லுகிறார் இல்லையா? ஸோ காரியமாக்க யோசுவர் 1:8 கூட அப்படி தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, ஸோ அந்த வேத வார்த்தை உன் வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக. அந்த வார்த்தை காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது. நாம் இன்றையிலிருந்து தெய்வீக சுகம் வேணுமா, ஆண்டவர் தீர்வு காணுவர், பரிகாரி. அவர் வார்த்தை சொல்லுவாங்க, அம்மா இந்த வார்த்தை சொன்னீங்களே, இந்த காரியம் செய்தீங்களே, நம்ம சொல்லுகிறோம்ல, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் இந்த நாளில் அதிகமாக நம்முடைய ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும், வசனத்து மேல் விசுவாசிக்க வேண்டும், தெய்வ பிரசனத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். கசப்பை மதுரமாய் மாற்றும் பரிகாரி நம் ஆண்டவர். ஹல்லேலூயா.
எட்டியை தேனாய் மாற்றுகிற நம் பரிகாரி. உங்களுடைய தொழில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். உன் சுகவாழ்வு நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா? உன் சரீரம், ஹல்லேலூயா, உன் ஆசீர்வாதம், உன் பிள்ளைகளின் காரியங்கள், உன் பொருளாதாரம், உன் உறவுகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா? பரிகாரியாகிய தேவன், தீர்வு காண்கிறவராகிய அவர், சகாயராய் இந்த மாதத்தில் அவர் நம்முடைய நிச்சயமாக என்னை மாத்திரம் என் பிள்ளை தேடுமா, முதலாவது என்னை நோக்கி பார்க்குமா. ஸ்தோத்திரம். எந்த காரியத்திலும் நான் கர்த்தருக்குள் பெற்ற ஒரு அனுபவத்தை சொல்கிறேன்னு சொன்னால், சங்கீதம் 50:14-15, உன்னதமானவருக்கு நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் பொருத்தனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வேன், ஸ்தோத்திர பலியிடுவேன், ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக நான் ஊழியர் செய்வேன், என்னால் முடிந்த ஊழியர். கேளுங்க, என்ன ஊழியர் செய்யணும்னு கர்த்தர் எல்லாம் சொல்லி தருவார். ஸ்தோத்திரம். உன் தொழிலை ஆரோக்கியமாக்குவார், உன் பிள்ளைகளின் காரியங்களை சௌக்கியமாக்குவார், உன் வியாதிகளை தழும்புகளால் சுகமாக. எனக்கு சொன்னதெல்லாம் எழுதிட்டேன், எனக்கு டைம் இல்லை. உனக்காக அடிக்கப்பட்ட பலியான இரத்தத்தை கிரயம் செலுத்தின இயேசுவானவரை, தேவகுமாரனை பூமிக்கு இறங்கி வந்தார். அவரே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்துட்டார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அதை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு யாரும் இல்லை, யாருமே சொல்லக்கூடாது. அந்த வேளையில் கண்ணீர் விட்ட நிறைய பேரை நம்ம இப்போ பார்த்தோம் காலையில், இல்லை? வேதனை அடைந்த அநேகரை நாம் பார்த்தோம். ஏன் அந்த வேதனை? இயேசுல நான் இல்லைன்னு என் பிள்ளை நினச்சிட்டாலே, நான் கல்வாரியில் சம்பாதித்து கொடுத்தல மறந்துட்டானே. இயேசு 53:5, அவரின் தியாக பலியினாலே பரிகாரத்தை உனக்காக எனக்காக செய்து விட்டார். அவர் என்ன சொல்றாரு? இயேசு 53:5 வாசிப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகி. நம்ம செய்த எல்லாம் செய்தோம், அவர் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கிரியைகளை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை சொல்லி ஜெயிக்க வேண்டும் சாத்தானை. சாத்தான் தான் படுக்கையை போட வைக்கிறான், சோர்வை அனுப்புகிறான், சஞ்சலத்தை கொடுக்குறான், தரித்திரத்தை கொடுக்குறான். அவனை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, இனி சாவு இராது, தொழிலை ஆரோக்கியமாக்குவேன், உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கிள் செய்வேன்னு சொல்கிறார். இது விசுவாசித்தால் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கப்பா, இன்றே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. நீ சொல்லியும் செய்யாத தெய்வம் நல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பரிகாரியாக கர்த்தர் சகாயராய் தீர்வு காணுகிற உங்களுடைய எல்லா காரியங்களிலும் தெய்வீக சுகத்திலிருந்து, தெய்வீக ஆசீர்வாதத்திலிருந்து இன்றிலிருந்து அவர் எழுந்தருளிவிட்டார். எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்கள் சோர்ந்து களைச்சு போய் என்னால் முடியவில்லையே என்று இருக்கிறீங்களோ அந்த காரியங்களை பார்த்து பேசுகிறார். லூக்கா 10:19 நமக்கு கொடுத்த ஆண்டவர் என்ன செய்திருக்க தெரியுங்களா? வாக்குத்தத்தம், ஆவிக்குரிய அரசாங்கம் கொடுத்த அதிகாரம், ஆவிக்குரிய அரசாங்கம். அல்லேலூயா. மனுஷ அரசாங்கம் அல்ல, ஆவிக்குரிய தேவனிடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆவியானவர் உடைய அரசாங்கம், ராஜரீக அரசாங்கம். ராஜரீக அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குணமாக்கம் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தனித்து வா, குடும்பமாக வா, சபையாக வா, உனக்கு நான் உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் வேண்டாதவற்றை உன்னால் தள்ளி போட முடியாது, நான் செய்கிறேன், அதனால தான் நீ என் கூட வான்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 43:3-4 இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். குடும்பத்து ஜனங்களை ரட்சிப்பேன், நீ ஆதாயம் பண்ணுகிற மக்களை ரட்சிப்பேன், ஏன்னா நீ என் பார்வைக்கு அருமையானவள். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் யார் உங்களை போட்டுனாங்களோ புகழ்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்ல நீ எனக்கு மிகவும் அருமையானவள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி சொல்கிறாரே, நீ அருமையானவள். அதுதான் சொல்ல யாத்திராவும் 15:26, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்யணும். அல்லேலூயா. அருமையானது செய்யணும். அல்லேலூயா.
நம்ம என்ன செய்துக்கணும்? மனுஷருக்கு முன்பாக இல்லை, அவருக்கு முன்பாக. தனிமை இல்லை, நம்முடைய சிந்தை இல்லை, செயல் இல்லை. ஸ்தோத்திரம். பரிகாரியாய், தீர்வு காணுகிறார், சகாயராய் இந்த மாதத்தில் அவர் வரப்போகிறார். தீங்கு நாட்களிலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரச்சனையான வேளையிலோ நெருக்கத்தின் காலங்களிலும் இந்த மாதம் பாருங்கள், அவரே தூதர்களை அனுப்ப போகிறார். பரிசுத்தாவின் அந்யோன்ய கிருபைகளை அனுப்ப போகிறார். அதை நாம் பெற்று அனுபவிக்க போகிற மாதமாக இது இருக்கிறது. நானே கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார்? அதை மட்டும் இந்த மாதம் நீங்கள் செய்ய பிரயாசப்படுங்க. அவரே ஸ்தோத்திரம் உங்களுக்கு அருகாமையில் வருவார். ஹல்லேலூயா. சின்னம் கடந்து போக மாட்டோம். ஒன்றும் பேசாதீங்க. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே. பிரச்சனை வருதா? ஒருத்தருக்குள்ள சண்டை போடாதீங்க. பிரச்சனைக்கு தேவையா? இது எங்கே போய் கேட்கலாம்? எதுவும் பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்கிற உன் அறை கதவை பூட்டி கொண்டு என்ன பண்ணு? ஸ்தோத்திரம். கதவைகளை பூட்டி கொண்டு சின்னம் கடந்து போக மாட்டான். அந்த பிரச்சனை, பாடுகள், வேதனைகள், ஒரு 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 பாருங்கள், உன்னை அடிச்சிடுவேன், உன்னை இதை பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன்ற நேரத்தில் உடனாக நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. சின்னம் கடந்து போக மட்டும் நீங்கள் ஒழித்து கொண்டிருக்க வேண்டும். 4 பேர் கோபம் மூட்டும் போது, பரிகாசம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணுமா? சாந்தமாக, பொறுமையாக, அமைதியாக உபவாசித்து ஜெபிங்க. உபவாசித்து ஜெபிங்க. இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் விட்டு போகாது. சிலுவையின் நிழல் நின்று கொள்ளுங்க, இரத்த கோட்டைக்குள் மறைந்து கொள்ளுங்க. நம்ம ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். சிலுவை நிழல், அவருடைய சிலுவை அப்படியே பாருங்கள். ஆண்டவரே, நீர்பட்ட பாடுகளை காட்டில என் பாடுகள் பெரிதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ரத்தம் சிந்தனமா? அப்படி அவ்வளோ அடிப்பட்டமா? இல்லையே. அதை நினைத்து ஆண்டவருக்குள்ளாக, ரத்த கோட்டைக்குள்ளாக, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அவருடைய தழும்புகளுடைய பிரசனத்துக்குள்ளே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. அப்பா, அவனுடைய தழும்புகளில் நான் ஒப்பு கொடுக்குறேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன்? எந்த காரியம், திருமண காரியமாக ஸ்தோத்திரம், என்ன காரியம், பிள்ளை பேர் காரியமாக ஸ்தோத்திரம், தேவையா, பெரிய ஒரு கேஸா, இந்த காரியங்களில் எனக்கு மனித உதவியே இல்லை. ஸ்தோத்திரம். மனித ஒத்தாசி இல்லை. தாயால் முடியும், தகப்பனால் முடியும். ஆனால் அவருடைய சூழ்நிலை, அவருடைய வெறுமை, அவருடைய வாழ்க்கையில், அவருடைய சரீரத்தில் இருக்கிறதான பலவிதமான அலக்கழிப்புகள் அவர்களால் தான் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாதபடி தத்தளிக்கிறார்கள். ஆண்டவரே சொல்கிறாரு, இயேசுவின் தழுமுடி பிரசனத்துக்குள்ளாக உன்னையும் உன் பிள்ளைகளை நீ ஒப்பு கொடுப்பாயா? மிக பெரிய காரியம் செய்ய நீங்கள் எத்தனைக்கு நினைக்கும் பொழுது பெரிய ஒரு தூரம் பாருங்கள். அந்த நாட்கள் என்ன செய்யணுமா? ஒரு 3 நாள் உங்களை நீங்கள் தேவனுடைய சமத்துக்குள்ளாக பொதித்து கொள்ளுங்கள். வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த ஆலோசனை எனக்கும் சொல்லியிருக்கேன். நான் அநேக காரியங்களை அதை அடைந்து நான் பெற்று ஜெயங்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். தாழ்மையாக சொல்ல முடியும். ஆகவே என்ன செய்யணும்? உங்களை 3 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் குடும்பமாக உட்காருங்க, தனிமையாக உட்காருங்க. அந்த உட்கார்ந்து பாருங்கள். சின்னம் கடந்து அந்த பிரச்சனை, அந்த அப்படியே உக்கிரம், சாத்தானுடைய உக்கிரம் அழிக்கணும், எதிர்க்கணும், அந்த காரியங்களை சிதைக்கணும் என்று சொல்லி இல்லை, அந்த வேளை நீங்கள் தனித்து வாங்கன்னு சொல்கிறாரு. அமர்ந்து சுத்திகரித்து காத்துரு. இயேசுவின் நாமத்தில் ஓட்டிப்போ பிசாசு என்று சொல்லி என்ன செய்யணும்? அவைகளை துரத்த வேண்டும். அதற்கு லூக்கா 4 இயேசுவானவரை 40 நாள் உபவாசித்த பின்னு பிசாசு சோதிக்கப்பட்ட பொழுது பின்னால் போய் சாத்தானே என்று அதட்டினார். அதட்டி பிசாசை நான் ஜெயம் எடுக்க வேண்டும். இயேசுவின் கண்மலையில் அது சொல்கிறாரு, உன் தழும்புகளில் என்னை என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். அந்த தழும்புகளை ஒப்பு கொடுத்து பாருங்கள். மிக ஒரு சாதனை. ஆற்றப்படாததெல்லாம் ஆற்றப்படும். ஹல்லேலூயா. குணமாக்கப்படாததெல்லாம் குணமாக்கப்படும். உங்களால் சீழ்புதிக்கு எடுக்கவே முடியாது. அந்த காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைங்களாகட்டும், காரியங்களாகட்டும், எதுவுமே அதுக்குள்ளே இருக்கிற கிருமிகள், அதற்குள்ளே இருக்கிறதான வேதனைகள் நீங்கும்படியாக நாம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் ஒப்பு கொடுக்கும்போது சினம் கடந்து போக மட்டும் நம்ம ஒளிந்து கொண்டிருப்போம். ஆனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள். வரும் காலங்களில் நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லுகிறார் பெரிய காரியங்களை. கண்மலை வெடிப்புக்குள்ளே என்னை என் குடும்பத்தையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் சொல்லுவோம். ஆண்டவரே, நெசமானவரே, பாடி துதித்து அப்படி சொல்லி அவரை ஆராதிக்கும் பொழுது மகிமையானவராய், பரிகாரியாய், சகாயராய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே ஸ்தோத்திரம். 3 மக்களை நான் பார்த்தேன். நீங்கள் வீட்டுக்கு போய் அதை நன்றாக தியானித்து ஸ்தோத்திரம். ஊழியருக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை கீழ்ப்படிவோம். நாம் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலக பரிகாரிகளையா? முதலாவது ஆண்டவருக்கு நீங்கள் செலுத்துங்க. நான் சொல்லுவேன், ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து
நான் அப்படி செய்வேன். என்னிடத்தில் உள்ளதை கொடுத்து ஒரு காரியம் நிறைவேறல. இப்போ நான் பார்க்கும்போது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்தது ஒரு சின்ன சாட்சி என்னன்னா, நான் அந்த பிள்ளைகளிடத்தில் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டியதை செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சின்ன பிராயத்தில் என்ன பண்ணுவேன், ஆகவே அவருடைய பள்ளி பருவத்தில் திருமண காலத்தில் தேடி வந்த தேவனே அவைகளை அவர்களுக்காய் செய்து முடித்தார். உயர்வை கட்டளையிட்டார், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தினார். அந்த தேவன் அவர் பரிகாரியாய் சகாயராய் தீர்வு காணவராய் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அவர் சொன்னவைகளை அவர் செய்யாமல் விடுவதில்லை. ஒரே ஒரு வாக்கு தத்துவம், ஏசாயா 49 ஒன்றே சொல்லி நான் ஆண்டவருடைய அன்பை நான் முடிக்கிறேன். வாசிப்போம். ஹல்லேலூயா. 19 வாசிப்போம். அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாக இருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாக. பெலவந்தன் எல்லாம் கொள்ளையிட்டாச்சு எல்லாத்தையும். அதை இந்த விசுவாசிக்கணும். இந்த வார்த்தைகளை எழுதுங்க. ஸ்தோத்திரம் சொல்லி எழுதி இந்த வசனம் இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகள் மத்தியில் நிறைவேற போகிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். அவர் வழக்காட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்களை இதெல்லாம் சொல்கிறாரு. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. நீங்கள் எந்த வியாதினால், ஒவ்வொரு வியாதி வந்தால் அவங்க ஆஃபீஸ் போகணும், அவங்க காரியங்களை நடத்தணும், பெற்றோர்களையோ மற்றவர்களையோ நாம் அதிகமாய் அவர்களோடு நாம் இருக்கவோ செயல்படவோ முடியாது. இது நேரம். அவர்களை நாம் ஸ்தோத்திரம் வருத்தப்படுத்தி கொள்ளவோ வேதனைப்படுத்தி கொள்ளவோ இடமில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரி, நானே உனக்கு சகாயர். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தை மீண்டுமாக வாசித்து நாம் முடியும். எஸ், நன்மையை தீமையெல்லாம் ஓடிட போகுது. எஸ் 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 ஆமேன். சகாயம் செய்கிறவராய் காலைவேளை வந்து விட்டார். இந்த மாதத்திலிருந்து எழும்பிட்டார். புதிய வருஷத்துக்கு நம்மை பெரிய காரியங்கள் எல்லாம் களைத்து சளைத்து பெருமூச்சு விட்டு அழுது புலம்பி வாடிக்கு தவித்தவைகளுக்கு பரிகாரத்தை தீர்வை சகாயராய் நின்று அவர் செய்து முடிக்க போகிறார்.